15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும். டிஎன்சிஎஸ்சி இடைத்தராசு நியாய விலைக்கடைகளில் உள்ள விற்பனை நிலையத்தையும் இணைத்து சரியான எடையில் அத்தியாவசியமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும். IAS தலைமையில் அமைக்கப்பட்ட ஊதிய மாற்றக்குழு விற்பனையாளருக்கு இளநிலை உதவியாளர் ஊதியமும் எடையாளருக்கு அலுவலக உதவியாளர் ஊதியமும் பிப்ரவரி இறுதிக்குள் ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட வேண்டும். அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் எடையாளரை நியமனம் செய்ய வேண்டும். தாய்மானவர் திட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை களைய வேண்டும். அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு நேரடியாக எழுத்தர் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். மகளிர் நியாய விலைக்கடையை அரசே நடத்தி அப்பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் ஜெயச்சந்திர ராஜா அவர்களின் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்றது. பிப்ரவரி 10, 11 மற்றும் 12 ஆகிய 3 நாட்களும் மாநிலம் தழுவிய தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அரசின் கூட்டுறவுத்துறை அழைத்து பேசாத காரணத்தால் கோரிக்கை குறித்து அறிவிப்பு வெளியிடாத காரணத்தாலும் ஆளும் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொழிற்சங்க முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய காத்திருப்பு போராட்டம் பிப்ரவரி 19 வியாழக்கிழமை அன்று சென்னையில் நடைபெற்றது. இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பிலே மாபெரும் காத்திருப்பு போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களது நியாயமான கோரிக்கையான பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை வழங்கப்பட வேண்டும். டிஎன்சிசி எடைத்தராசும் நியாய விலைக்கடையில் உள்ள POS மிஷின் விற்பனை முனையமும் இணைக்கப்பட வேண்டும். ப்ளூடூத் முறையை அதில் உள்ள குளறுபடிகளை சரி செய்யப்பட வேண்டும். அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் எடையாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். மகளிர் நியாய விலைக்கடைகளை அரசே எடுத்து நடத்தப்பட வேண்டும். இது போன்ற 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து விற்பனையாளர்கள் ஒன்று கூடி இன்று இந்த அரசு எங்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை இங்கே காத்திருப்பு போராட்டம் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், அனைத்து நியாய விலைக்கடை பணியாளர்களும் இங்கே காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாய்மானவர் திட்டத்தை செயல்படுத்துவதில் என்ன குளறுபடிகள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது? தாய்மானவர் திட்டத்துல பொருள் வழங்குறது ஒரு நிர்வாகம் பொருள் வழங்குகிறது. அதை விநியோகம் எங்களுக்கெல்லாம் விநியோகம் செய்வது டிஎன்சிசியில இருந்து விநியோகம் செய்கின்றார்கள். எங்களை நிர்ணயிக்கிறது கூட்டுறவுத்துறை. இந்த தாய்மானவர் திட்டத்தில வயதானவர்களுக்கு நாங்கள் வீடு தேடி சென்று பொருட்களை வழங்குகின்றோம். அவ்வாறு வழங்கும் பொழுது வீட்டுக்குள்ளே சென்று அந்த அவர்களிடம் விற்பனை முனையத்திலே ரேகை வாங்கி கொண்டு வெளியிலே வரும் பொழுது இந்த ப்ளூடூத் அப்படியே ஆஃப் ஆகி விடுகிறது. வெளியே செல்லும் பொழுது அந்த நெட் ப்ராப்ளம் அங்கே உருவாகிறது. எடையாளர் இல்லாமல் கண்டிப்பாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஆகையினாலே தமிழக அரசு இந்த குளறுபடிகளை எல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமாய் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல அங்கு ஒவ்வொரு நியாய விலைக்கடைகளிலிருந்தும் வீட்டுக்கு எடுத்து செல்லும் பொழுது லாரி அதாவது வேன் தேவைப்படுகிறது. அந்த வேனுக்கான வாடகை எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை. எங்களுக்கான சிறப்பு தொகை கொடுக்கின்றார்கள், அதுவும் தரப்படவில்லை. ஊக்கத்தொகை 200 ரூபாய் ஊக்கத்தொகை இந்த தமிழக அரசு அறிவித்திருந்தது, அதுவும் வழங்கப்படவில்லை. இது போன்ற குளறுபடிகள் எல்லாம் எங்களுக்கு உடனடியாக நிவர்த்தி ஆகப்பட வேண்டும். ஆமா, அதே போல புதிய ஊதிய உயர்வு இப்ப தமிழக அரசு இருக்கிறது, குழு பரிந்துரைத்திருக்கிறது. அந்த குழுவை உடனடியாக வெளியிட வேண்டுமாய் இந்த காத்திருப்பு போராட்டம் முன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். KR விஸ்வநாதன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம். இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் KR விஸ்வநாதன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். தளி சட்டமன்ற உறுப்பினர் தோழர் T. ஜெய், தளி சட்டமன்ற உறுப்பினர் தோழர் T. ராமச்சந்திரன், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த M. சிந்தனை செல்வன், CBI சட்டமன்ற உறுப்பினர் K. மாரிமுத்து, AITUC அகில இந்திய செயலாளர் வஹிதா நிஜாம், TVI மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தா லெனின், TNTEU முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் AE பாலுச்சாமி, TNGEU முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் க. அறவாழி, TNEGU பொதுச் செயலாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மாநில நிர்வாகிகள் துரைசேகர், T. கணேசன், S. மாரிமுத்து, S. பாஸ்கரன், M. ராமலிங்கம், A. சம்பத், AC சேகர், M. செல்வம், K. காமாட்சி முருகேசன், D. செல்லதுரை, R. குணசீலன், M. பழனிசாமி, P. கோவிந்தராஜ், L. அருணாச்சலம், VP தினகரன், S. பிச்சைப்பிள்ளை, M. பாண்டி உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை
தந்திருந்த அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் அனைவருக்கும், வருகை தந்து போராட்டத்தில் சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர்களுக்கும், மாபெரும் காத்திருப்பு போராட்டத்தை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் விதமாக சிறப்புடன் நடத்தி தந்த அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் பொன் அமைதி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.